Welcome to Teachers Care Academy PG-TRB Physics Unit 1 Mathematical Physics. இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் தான். மேட்ரிக்ஸில் வந்து நம்மளுக்கு டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் எல்லாம் முன்னாடி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், eigen values அண்ட் eigen vectors இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ரைட், ஓகே. இப்போ இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படின்னா மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் adjoint of A அப்படின்னா adjoint of A எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா that is transpose of a cofactors of a matrix. ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸோடைய கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர்ஸ் அப்படின்னா ஒரு A11 A12 இப்படி மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா A11 எடுத்துட்டோம் அப்படின்னா அதோடைய இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33 3x3 மேட்ரிக்ஸ். இப்போ இதோட கோஃபேக்டர் A11ஓட கோஃபேக்டர்னா A11 எடுத்துட்டோம்னா A22 A23 A32 A33. ஸோ இதோட டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் அதுதான் என்னென்னா அந்த டேர்ம் நம்ம எங்கே போடணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம போட்டணும். ரைட், அடுத்தது A12 வரது ஃபைண்ட் அவுட் பண்ணணும், A13 வரது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்படி ஒவ்வொன்றா ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்தந்த பிளேஸில் கொண்டு போய் நம்ம போட்டணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா இதோடைய டிரான்ஸ்போஸ் இருக்கணும். டிரான்ஸ்போஸ் அப்படின்னு என்னது, ரோஸை காலம்ஸாக இன்டர்சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அதோட டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா கிடைக்கிறதா என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட். இப்போ A மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட அட்ஜாயிண்ட் A எடுத்துகிட்டு டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா that must be not equal to 0. determinant of matrix 0 இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகாது, இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. ரைட், நமக்கு வந்து கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா if it is a singular matrix அப்படின்னா determinant of A வந்து it is equal to 0. சிங்குலர்னா, நான் சிங்குலர்னா it is not equal to 0. அப்போ நம்மளுக்கு கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா if a matrix is a singular matrix then what is the inverse of the matrix அப்படின்னு கேட்கலாம். அப்போ நம்மளுக்கு ஆப்ஷனில் என்னது, இன்வர்ஸ் அந்த இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகாது. வேல்யூஸும் கொடுத்துருப்பாங்க, do not exist அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா do not exist. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு டினாமினேட்டர் 0 ஆயிடுச்சுன்னா இன்வர்ஸ் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. ரைட்டு, சரி. இப்போ எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம எதை சொல்ல முடியும் அப்படின்னா மேட்ரிக்ஸ் அப்டைன்டு ஃப்ரம் யூனிட் மேட்ரிக்ஸ் பை த அப்ளிகேஷன் ஆஃப் எனி சிங்கிள் எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன். அதாவது ஒரு மேட்ரிக்ஸில் ஏதாவது ஒரு சின்ன எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள், 001 010 100 ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த மேட்ரிக்ஸை இதிலிருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா R13லையும் C13லையும் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா சம் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்குது. R13 எது, அதாவது எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் வந்து எதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த ரெண்டு காலமையும் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இந்த காலம் வந்து இங்கே வந்திருக்கு, இந்த காலம் வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. ரைட்டு, ஒரு ஸ்மால் ஆப்ரேஷன். அதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா மாற்றிருக்கோமா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோமா ரோவையும் காலமையும், அது வந்து ஒரு எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் நம்ம சொல்லலாம். அடுத்தது ட்ரேஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ட்ரேஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படின்னா சம் ஆஃப் டயக்னல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். அதாவது ஆர்டர் வந்து என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா தட் இஸ் M/N. மேட்ரிக்ஸோட ஆர்டர் M/N சொல்கிறோன்னா அவங்க ரெண்டு பேரும் என்னது ஈக்குவலாக இருக்கணும். தட் இஸ் ஒன்றா 2/2 இருக்கலாம், இல்லை 3/3 இருக்கலாம். அதுதான் நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறோம். ரைட், அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸோடைய டயக்னல் எலிமெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஓகேவா, ட்ரேஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மேட்ரிக்ஸோடைய டயக்னல் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அவங்கள வந்து நம்ம ஆட் பண்ணி சொல்லிடலாம். தட் இஸ் கால்ட் அஸ் அ ட்ரேஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ரைட், சரி. மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் என்ன, இஃப் த மேட்ரிக்ஸ் A is equal to 2 3 5 2 and matrix B is equal to 4 2 9 3. So then what is the value of A plus B? அப்போ மேட்ரிக்ஸ் அடிஷன் வந்து நம்மளுக்கு ஈஸி, நம்ம பார்த்துருக்கோம். 1 to 1 அடிஷன் தான் நம்மளுக்கு நடக்கும். அப்போது என்ன பண்ணோம், 2 + 4 6 3 + 2 5 plus 9 14 2 plus 3 5. ஸோ இதுதான் வந்து அடிஷன். ஸோ the option B is right. அப்போ அடிஷன் வந்து என்னென்னா 1 to 1. அப்போ அடிஷன் எப்போ பாசிபிள் அப்படின்னா they must be of சேம் ஆர்டரில் இருக்கணும். இப்போ A மேட்ரிக்ஸ் வந்து 2/2னா Bயும் என்னவாக இருக்கணும், 2/2 இருக்கணும். அப்போ தான் நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஃபைண்ட் த ட்ரேஸ் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ். அப்போ ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னால் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், டயக்னல் எலிமெண்ட்ஸ். சம் ஆஃப் த டயக்னல் எலிமெண்ட்ஸ் கிவ்ஸ் தி ட்ரேஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ என்னது 5 + 2 + 1 it is 8. ஸோ the option C is the right answer.
வாட் இஸ் த கண்டிஷன் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் டு பி யூனிட்டரி? ஒரு மேட்ரிக்ஸ் வந்து யூனிட்டரி மேட்ரிக்ஸாக இருக்கணும்னா என்ன நம்மளுக்கு கண்டிஷன் அப்படின்னா, நம்ம பார்த்துருக்குறோம் போன வீடியோவில். தட் இஸ் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னால் என்ன கண்டிஷன் இருக்கணும், அதே வந்து யூனிட்டரி மேட்ரிக்ஸ்னால் என்ன கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னு. ஸோ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஏ வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னா தட் ஷுட் பி ஈக்குவல் டு ஐ. இங்கே வந்து யூனிட்டரி மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்னா ஏ டேகர் ஏ இஸ் ஈக்குவல் டு ஐ. இப்போ இந்த டேகர் சிம்பிள் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த ப்ளஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா மேலே இப்போ இந்த மாதிரி சிம்பிள் டேகர் சிம்பிள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கான்ஜுகேட்டும் எடுக்கணும், ஆஸ் வெல் ஆஸ் நம்மளுக்கு என்னென்னா டிரான்ஸ்போஸும் எடுக்கணும். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா டேகர் அப்படின்னு. ஸோ அப்போ ஒரு மேட்ரிக்ஸ் யூனிட்டரி மேட்ரிக்ஸஸ் அப்படின்னு நம்ம எப்போ சொல்லணும்னா ஏ டேகர் ஏ வந்து ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக இருக்கணும். ஸோ இங்கே கான்ஜுகேட் மட்டும் எடுத்திருக்காங்க, இது கிடையாது. டிரான்ஸ்போஸ் மட்டும் எடுத்திருக்காங்க, இது வந்து ஆர்த்தோகனல். ரெண்டும் எடுத்தால் 0ன்னு வருது, இதுவும் கிடையாது. ஸோ அது ஆப்ஷன் பி இஸ் ரைட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். பார்த்திங்கன்னா இது பாருங்கள் 2-3 கொஷின் பேப்பரில் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க இந்த ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். அப்போது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதோட ரேங்க் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ ரேங்க் வந்து இட் இஸ் த நம்பர், அது ஒரு நேச்சுரல் நம்பர் தான் அந்த ரேங்க்கு. இப்போ நம்ம ரேங்க்குக்கு 2 ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சொல்லலாம். அதாவது என்னென்னா எப்படி நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா 2 கண்டிஷன்ஸ் நம்ம சொல்ல முடியும். என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸில் ஏதாவது ஒரு மைனராவது நான் ஜீரோவாக இருக்கணும். மைனர் அப்படின்னு என்னது, ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து இது வந்து மைனராக இருக்கலாம், இது ஒரு மைனராக இருக்கலாம், இது ஒரு மைனராக இருக்கலாம், இவங்க 2 பேர் ஒரு மைனராக இருக்கலாம். அப்போது வேரியஸ் காம்பினேஷன்ஸ் ஆஃப் மைனர்ஸ் இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு மைனர் வந்து என்னது நான் ஜீரோ எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ரேங்க்குன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போது எவ்ரி மைனர் ஆஃப் ஏ ஆஃப் ஆர்டர் r+1 வேனிஷஸ். அப்போது ஒரு மைனர் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட ஆர்டர் r+1 இருக்குது அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா வேனிஷ் ஆயிடும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எவ்ரி மைனர், ஒவ்வொரு நம்மளுக்கு மைனர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் அப்படின்னா அதுலேருந்து எவ்வளோ 2/2 மேட்ரிக்ஸ் பாசிபிலிட்டிஸ் எடுத்து அது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போமோ அதை தான் நம்ம மைனர் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டு? அப்போது நம்ம ஆர் வந்து நம்ம இதுதான் ரேங்க்குன்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதை விட அதிகமான ஆருக்கு அதிகமான வேல்யூவில் இருக்கக்கூடிய மைனர்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா வேனிஷ் ஆயிரும். அப்போது நம்ம ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் எது அப்படின்னா நான் வேனிஷிங் மைனர். நான் வேனிஷிங் மைனர் அப்படின்னா 0 வரக்கூடாது. ஓகேவா? 0 இல்லாமல் வேல்யூ வரணும், அதுதான் வந்து நான் வேனிஷிங் மைனர். ஓகே. ஸோ இப்போ ரேங்க் எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து ரோ ஆஃப் ஏ இந்த மாதிரி தான் நம்ம ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே. அப்போ ரேங்க்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரேங்க் ஆஃப் எவ்ரி 0 மேட்ரிக்ஸ் இஸ் 0. ஒரு நல் மேட்ரிக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோடைய ரேங்க் வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக தான் இருக்கும். அண்ட் ரேங்க் ஆஃப் எவ்ரி நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் இஸ் கிரேட்டர் than or equal to 1. ஸோ நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் இருக்குது, அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். 2/2 மேட்ரிக்ஸாக இருக்கலாம், 3/3 மேட்ரிக்ஸாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். பட் அதில் என்னது எலிமெண்ட்ஸ் இருக்குது, நான் ஜீரோ அப்படின்னா எலிமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய ரேங்க் வந்து கண்டிப்பாக 1 அல்லது அதை விட கிரேட்டராக இருக்கும். ரைட்டு? இப்போ எவ்ரி r+1 ரோட் மைனர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் வேனிஷஸ், தென் த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆர். அப்போது r+1 ரோட் மைனர் வந்து நம்மளுக்கு வேனிஷ் ஆச்சு அப்படின்னா, இப்போ நான் ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நான் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அது வந்து 0 வந்துருச்சு அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா 2/2க்கு போகணும். 2/2 மேட்ரிக்ஸ் அப்படின்னா இப்போது பாருங்கள் 5 3 இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன், இது 0ன்னு வந்துருச்சு. அப்போ நான் எங்கே போகணும் அப்படின்னா இது அப்போ ரேங்க் வந்து 3 கிடையாது, ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் 3 கிடையாது. அப்போ நான் எங்கே போகணுன்னா ஒவ்வொரு மைனர் எடுக்கணும். மைனர் யார் அப்படின்னா இப்போ பாருங்கள் 5 3 4 6 ஒரு மைனர், அடுத்தது 3 2 6 8. இப்போ எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து மைனஸ் வந்து நம்ம எடுக்கலாம். 6 8 2 3 இதில் இருக்கிறது தான். அப்போ இதில் வந்து நம்மளுக்கு இப்போது நீங்கள் எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் எடுக்கிறீங்களோ அதில் எல்லாமே 0 வந்துட்டு ஒன்று மட்டும் வேல்யூ வந்துச்சுனாலும் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு என்ன எடுக்கலாம்னா 2ன்னு எடுக்கலாம். ஸோ இஃப் தேர் அட்லீஸ்ட் 1 நான் ஜீரோ மைனர் ஆஃப் ஆர்டர் then the rank of matrix is greater than R. Right? Rank of every n square non-singular matrix is n. Square matrix and also அது non-singular இருந்துச்சு அப்படின்னா that is not equal to 0னா இதோடைய ஆர்டர் என்னது n by n இருந்துச்சுன்னா இதோட ரேங்க் வந்து என்னென்னா n இருக்கும். ரைட்? இப்போ r+1 ரோட் மைனர் வந்து 0வாக இருந்துச்சுன்னா அதனுடைய ஹையர் ஆர்டர் மைனரும் என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இஃப் அந்த ரேங்க் ஆஃப் எனி மேட்ரிக்ஸ் m by n மேட்ரிக்ஸ் இஸ் லெஸ் than or equal to m if m is less than or equal to n. அதே வந்து n எப்போ இருக்கும் அப்படின்னா n வந்து less than or equal to m இருக்கும், நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அதை வச்சு சொல்கிறது இது. ஸோ இப்போ வந்து ஏ வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கும்போது ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னது n.
இப்போ ஐஎன்ங்கிறது ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர்டர் ஆஃப் என் வச்சுக்குவோம். ஸோ திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோனா ஐஎன் அது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இது, அதோடைய ரேங்க் வந்து என்னது என்னன்னு எடுத்துக்கலாம். ரைட். இஃப் எனி டயக்னல் மேட்ரிக்ஸ் வித் நான் ஜீரோ என் டயக்னல் எலிமெண்ட்ஸ், ஒரு டயக்னல் மேட்ரிக்ஸ் இருக்கிறோம். டயக்னல் மேட்ரிக்ஸ்னால் டயக்னல் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், மீதி எல்லாமே என்னது ஜீரோவாக இருப்பாங்க. அப்படின்னா ஒரு ரோவில் ஒரு எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒரு ரோவில் ஒரு எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருந்தாலும் அது நான் ஜீரோ ரோன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நிறைய ஜீரோஸ் இருக்குது, ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருக்குது அப்படின்னாலும் அது நான் ஜீரோ ரோ தான். ரைட். அப்போ என் டயக்னல் எலமெண்ட்ஸ் இருந்து அது அந்த இடத்துல வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோனா ரேங்க் ஆஃப் ஏ வந்து என்னென்னா என்ன. ஓகே. இப்போ ஒரு 5/5 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம் வித் 3 நான் ஜீரோ டயக்னல் எலமெண்ட்ஸ். அதோட ரேங்க் என்னவாக இருக்கும் அப்படின்னா 3. டயக்னல் எலமெண்ட்ஸ் வந்து 3 நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ அதோட ரேங்க் என்ன ஆயிரும்? 3 ஆயிரும். ரைட். இப்போ நம்ம ஒரு மேட்ரிக்ஸ்லையும் நம்ம எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதாவது இந்த இடத்துல இருக்கிற காலம், இந்த காலம் தூக்கி இந்த பக்கம் போடலாம், இதை தூக்கி இந்த பக்கம் போடலாம். இந்த மாதிரி எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் ரோவை தூக்கி செகண்ட் ரோ கூட ஆட் பண்ணலாம். இதெல்லாமே எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் தான். இந்த மாதிரி நம்ம எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால என்ன ஆகாதுன்னா மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. ஓகே. அண்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிசஸ் வந்து என்னன்னா சேம் ரேங்க் இருக்கும். ஏன் அப்படின்னா ஈக்குவலன்ட் மேட்ரிசஸ்னால் அவங்க எப்படி இருக்கிறாங்க? 1-to-1 ஈக்குவல் தானே. ஒரு மேட்ரிக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் என்னவாக இருப்பாங்கன்னா ஈக்குவலாக இருப்பாங்க. ஸோ த மேட்ரிசஸ் மஸ்ட் பி ஆஃப் சேம் ஆர்டர் அண்ட் ஆஃப் 1-to-1 ஈக்குவல். அப்போ எலமெண்ட்ஸும் சேமாக தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய ரேங்க்கும் என்னவாக இருக்கும்? சேமாக தான் இருக்கும். ரைட். அண்ட் ஒரு மேட்ரிக்ஸும் அதோடைய டிரான்ஸ்போஸும் அவங்க ரெண்டு பேர்த்தோட ரேங்க் என்னவாக இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். ஏ மேட்ரிக்ஸ் அண்ட் இட்ஸ் டிரான்ஸ்போஸோ ஹேவ் அ சேம் ரேங்க். இப்போது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை ப்ரீ மல்டிப்ளை பண்ணுறதுனால, ஏதாவது முன்னாடி ப்ரீ மல்டிப்ளிகேஷன் அந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகாதுன்னா ரேங்க் வந்து என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. இதெல்லாமே வந்து என்னென்னா ப்ராப்பர்ட்டிஸ், ரூல்ஸு. ரைட். இப்போ ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ரேங்க் ஆஃப் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதோட ரேங்க் கேட்டாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அதோட டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி, டிட்டர்மினன்ட் வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அதை வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது ரேங்க் கிடையாது. அப்போ நம்ம 2/2 எடுக்கணும். அதுலேயே நம்பர் ஆஃப் மைனஸ் இருக்கணும். ஏதாவது மைனஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா ரேங்க் 2. இப்போ மைனரே எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா அது என்னது? ரேங்க் 1. இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். அதாவது எய்கன் வேல்யூஸ் அண்ட் எய்கன் வெக்டர்ஸ். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதோடைய எய்கன் வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு நம்ம என்ன ஃபஸ்ட் எழுதணும்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதணும். AX = λx அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ லாம்டாங்கிறது என்னது? இட் இஸ் ஸ்கேலார். ஏ வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லாம்டாங்கிற ஒரு ஸ்கேல் ஃபேக்டர் வச்சு நம்ம என்ன பண்ணால் சரினா மல்டிப்ளை பண்ணால் சரி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா A - λI × x = 0. இதில் ஐங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிட் மேட்ரிக்ஸ். அப்போ ஏ மேட்ரிக்ஸோடைய λI அப்படின்னா என்னென்னா λ × I அப்படிங்கும்போது ஐ மேட்ரிக்ஸ் அப்படின்னு என்னது? 1 0 0 0 1 0 0 0 1. அப்போ லாம்டாங்கும் போது என்ன வரும் இந்த இடத்துல? λ 0 0 0 λ 0 எப்படின்னு இருக்குமா? இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஏவோட மைனஸ் பண்ணுறோம். அப்போ மைனஸ் பண்ணும்போது டயக்னல் எலமெண்ட்ஸில் எல்லாம் வந்து என்ன வரும் அப்படின்னா -λ அப்படின்னு வரும். ரைட். அப்போது லாம்டாக்கு என்னென்ன நம்ம என்ன பண்ணணும்? லாம்டாவோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு நான் ஜீரோ சொல்யூஷன். அப்போ அதுக்கு லாம்டா வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம்னா அந்த ஒரு லாம்டா வேல்யூவும் கொண்டு போய் நம்ம மேட்ரிக்ஸில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு எய்கன் வெக்டர் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதை தான் நம்ம எக்ஸ்ன்னு அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா எய்கன் வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ A - λங்கிறது இட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் மேட்ரிக்ஸ் அல்லது கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் A அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு சிஸ்டம் ஆஃப் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ஸ் வந்து has a non-trivial solution. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா if and only if A - λI வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா தான், தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா தான் வந்து கிடைக்கும் சொல்யூஷனை. அப்போ நம்ம எப்படி இதை ப்ரொசீட் பண்ணுறது? அப்போ φ of λ is equal to A0 + A1 λ + A2 λ² up to AN λn that is equal to 0. A வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏவுடைய ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ அந்த ஈக்குவேஷன் 3 4 இவங்களை நம்ம என்ன சொல்லலாம்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சொல்லலாம் அல்லது செக்யூலர் ஈக்குவேஷன் ஆஃப் ஏன்னு நம்ம சொல்லலாம். ரைட். அப்போ எவ்ரி கேரக்டரிஸ்டிக் லாம்டா ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ரூட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்லலாம்? எய்கன் வேல்யூன்னு சொல்லலாம், எய்கன் ரூட்டுன்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் ஆல்சோ வி கேன் கால் இட் அஸ் அ கேரக்டரிஸ்டிக் ரூட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட். அப்போது n ரூட்ஸ் வந்து ஒரு ஈக்குவேஷனுக்கு இருக்கலாம், ஒரு மேட்ரிக்ஸுக்கு இருக்கலாம். தட் இஸ் λ1 λ2 λ3 up to λn. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரே மாதிரி கூட இருக்கலாம். அப்போ இப்போ மேட்ரிக்ஸ் இஸ் சாட்டிஸ்ஃபைங் தி ஈக்குவேஷன் A² = A, தென் அதோட எய்கன் வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 and -1 இருக்கும். A² = A வந்து ப்ரூவ் பண்ணுச்சு அப்படின்னா. ஹெர்மீசியன் மேட்ரிக்ஸோட கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் எப்படி இருக்குன்னா எல்லாமே நம்மளுக்கு ரியலாக இருக்கும், ரியல் வேல்யூஸாக கிடைக்கும் நம்மளுக்கு ஹெர்மீசியன் மேட்ரிக்ஸு.
சரி, இப்போ இதில் வந்து இந்த சம்மில் நம்மளுக்கு eigen values eigen vectors கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஏ வந்து பார்த்திங்கன்னா ஏ மேட்ரிக்ஸ் வந்து 1 0 0 0 1 1 0 1 1 ஏ மேட்ரிக்ஸு மைனஸ் லேம்டா ஐ நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனாக ஏ மைனஸ் லேம்டா ஐ ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமா. அப்போ ஏ மேட்ரிக்ஸு மைனஸ் லேம்டா இன்ட்டு ஐ. ஸோ அப்போ போடும்போது நம்மளுக்கு என்னது ஏ மைனஸ் லேம்டா ஐ போடும்போது என்னது இங்கே 1 மைனஸ் லேம்டா, இந்த இடத்துல 1 மைனஸ் லேம்டா, இங்கே 1 அப்படியே இருக்கும், இங்கே 1 மைனஸ் லேம்டா இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம 1 மைனஸ் லேம்டா இன்ட்டு 1 மைனஸ் லேம்டா இன்ட்டு 1 மைனஸ் லேம்டா மைனஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம் 1 மைனஸ் லேம்டா இன்ட்டு 1 மைனஸ் லேம்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதலாமா. ரைட், இதை மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம் தட் இஸ் 1 மைனஸ் லேம்டா இன்ட்டு 1 மைனஸ் லேம்டா the whole square minus 1 equal to 0 இருக்குது. இதை expand பண்ணுங்க 1 square plus lambda square minus lambda minus 1 equal to 0 into 1 minus lambda. இந்த plus 1 minus 1 போயிடும். இப்போ இது உள்ள multiply பண்ணுங்க lambda square minus lambda cube plus lambda is equal to 0. 2 lambda வரணும். 1 square plus lambda square minus 2 1 into lambda. So 2 lambda வரணும். ஸோ 1 மைனஸ் லேம்டா இன்ட்டு லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 2 லேம்டா ப்ளஸ் 1 மைனஸ் 1 இவங்க ரெண்டு பேர் கேன்சல் ஆகி நம்மளுக்கு 1 மைனஸ் லேம்டா இன்ட்டு லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 2 லேம்டா இருக்காங்க. இப்போ நம்ம இதை முள்ள மல்டிப்ளை பண்ணி நம்ம ஒரு பெரிய கியூபிக் ஈக்குவேஷன் எடுத்து அதை சால்வ் பண்ணலாம். இப்போ அதை விட நம்மளுக்கு ஈஸியான மெத்தட் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக போயிடலாம். தட் இஸ் 1 மைனஸ் லேம்டா இப்படியே இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா லேம்டாவை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா லேம்டா மைனஸ் 2 நம்மளுக்கு கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் that is 1 minus lambda equal to 0, lambda equal to 0, lambda minus 2 is equal to 0. அப்போ lambda values என்ன that is equal to 0 1 2 இதுதான் வந்து lambda values. அப்போ இவங்களை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா these are called it as eigen values or eigen roots or characteristic roots அப்படின்னு நம்ம சொல்கிறோம். characteristic roots eigen valuesனு கேட்கலாம் அல்லது characteristic rootsனு கேட்கலாம். ஓகேவா, இப்போ கிடச்சிருச்சா. இப்போ ஒரு eigen வேல்யூவாக கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஏ மேட்ரிக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணோம். ஏ மேட்ரிக்ஸ் நம்ம என்ன வச்சுருந்தோம் ஏ மைனஸ் லேம்டா வச்சுருந்தோமா 1 மைனஸ் லேம்டா 0 0 0 1 மைனஸ் லேம்டா 1 0 1 1 மைனஸ் லேம்டா இருக்கு இல்லையா. இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுறோம்னா இந்த லேம்டா இருக்க இடத்துல 0 சப்ஸ்டிட் பண்ணுறோம். 0 சப்ஸ்டிட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் x1 x2 x3 that is equal to 0. ஸோ இதுலேருந்து எழுதும்போது என்ன கிடைக்குது நம்மளுக்கு x1 equal to 0 கிடைக்கும். அடுத்தது x2 plus x3 is equal to 0. அடுத்தது x2 plus x3 is equal to 0. சேம் தான் கிடைக்கும். ரைட்டா, இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோன்னா என்ன வரும் நம்மளுக்கு x1 0ன்னு வந்துருச்சு, x2 is equal to minus x3ன்னு எழுதலாமா. ஸோ அப்போ நம்ம என்னது ஃபஸ்ட்டு ஒன் வந்து 0, அப்புறம் x2ஓட வேல்யூ என்னவோ அதில் மைனஸ் எக்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு கான்ஸ்டன்ட் கே எடுத்துக்கிறோம். அப்போ x2 வந்து கேன்னு எடுத்தோம்னா x3ங்கிறது என்னது மைனஸ் கே. அப்போ இவங்க தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு eigen vectors. அப்போ x1 வந்து 0, 2 வந்து k, 3 வந்து x3 என்னென்னா மைனஸ் கே. இவங்க தான் eigen vectors. இப்போ இவங்களை வந்து யூனிட்டிக்கு நம்ம நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்னா x1 is equal to 1. அதாவது நம்ம என்ன பண்ணணும்னா ரூட் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் தி eigen vectors. அப்போ ஃபஸ்ட் என்னது 0 ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர். அப்போ என்னது கே ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயரா 2k ஸ்கொயரா ரூட் ஆஃப் 2k ஸ்கொயர். இப்போ ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 கே ஸ்கொயர் இருக்கும்போது ரூட் 2 இன்ட்டு கே. இப்போ k is equal to 1/√2. அப்போ நார்மலைஸ்டு யூனிட் வெக்டர் வந்து 0 1/√2 1/√2. இப்போ திரும்பவும் என்ன பண்ணுறீங்க லேம்டா ஃபஸ்ட்டு வேல்யூ லேம்டாக்கு 3 வேல்யூஸ் கண்டுபிடிச்சோமா 0 1 and 2. 0வை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அடுத்தது யாரை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 - 1 இங்கே என்ன ஆயிடுது 0 ஆயிடுது, இங்கே 0 இங்கே 0, ரிமைனிங் இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்போ இவங்களை எடுக்கும்போது x2 = 0 x3 = 0 சாரி x2 இங்கே 0 x3 = 0 கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு என்னது x1ஓட வேல்யூ என்னவாக இருக்கலாம் ஏதாவது ஒரு வேல்யூவாக இருக்கலாம். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம் 1 எடுத்துக்கலாம். அப்போ இது அந்த வேல்யூஸ் என்னது 1 0 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, லேம்டா = 1க்கு நம்மளுக்கு 1 0 0 கிடைக்குது. அடுத்து அதே லேம்டா = 2 போடும்போது என்னது 1 - 2 0 0 0 1 - 2 1 0 1 1 - 2 போடும்போது என்ன வரும் நம்மளுக்கு -1 0 0 0 -1 1 0 1 -1 வரும். ரைட்டா, இப்போ இதை எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வரும் -x1 = 0 -x2 + x3 = 0 x2 - x3 = 0. அப்போ x1 நம்மளுக்கு 0 x2 = x3. அப்போ x2ஓட வேல்யூ என்னவோ அதுதான் x3. அப்போ x2க்கு நம்ம கான்ஸ்டண்ட்டாக என்ன எடுத்துக்கலாம் கேன்னு எடுத்தோம்னா x3யும் என்னது கே தான்.
இப்போ நம்ம ஐகன் வெக்டர்ஸ் இதுக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இவங்களை யூனிட்டிக்கு நார்மலைஸ் பண்ணணும்னா அதே மாதிரி தான் கே ஸ்கொயர் எடுத்துகிட்டு 1/√2 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ eigenvectors வந்து normalized unity. Therefore, the normalized eigenvectors of matrix A corresponding to eigen lambda 2 is equal to 1/√2, 1/√2. ஸோ இவங்க தான் 3 தான் என்னென்னா செட் ஆஃப் நார்மலைஸ்டு யூனிட் வெக்டர்ஸ். இப்போ eigen values எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம், eigen vectors எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்குறோம். அதுலேருந்து நார்மலைஸ்டு யூனிட் வெக்டர்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம், ரைட்? ஸோ eigen valuesக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணணும். தட் இஸ் a minus lambda x equal to 0 பண்ணணும். அதுலேருந்து நம்ம லேம்டா வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மேட்ரிக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி 3க்கும் தனித்தனியாக eigen vectors கண்டுபிடிக்கணும். eigen vectors கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நார்மலைஸ் பண்ணணும். நார்மலைஸ் பண்ணுறதுக்கு ரூட் ஆஃப் ஸ்கொயர், அதுதான் வந்து நார்மலைஸ்ட் வெக்டர். தட் இஸ் நார்மலைஸ்டு டு யூனிட்டி அப்படின்னா நம்ம ஈக்குவல் டு என்னது 1 இருக்கும். ஸோ தேர்ஃபோர் √2 k is equal to என்ன இருக்கும், நம்மளுக்கு 1 இருக்கும். ஸோ k is equal to என்னது 1/√2. ஸோ இப்போ eigen values of Hermitian matrix நம்மளுக்கு எப்படி இருக்கும், ரியலாக இருக்கும். ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸும் ரியலு. அதே ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும் அல்லது பியூர்லி இமேஜினரியாக இருக்கும். ரியல் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் என்னென்னா 0 ஆர் பியூர்லி இமேஜினரி. அண்ட் eigen values of யூனிட்டரி மேட்ரிக்ஸ் அண்ட் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் வந்து என்னவாக இருக்கும்னா யூனிட் மாடுலஸ் வேல்யூ வந்து என்ன கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கேட்கலாம் என்ன வரும்ன்ட்டு. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் eigen values, eigen valueஸோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் ஏ எடுத்துட்டோம், அதோட ஏ டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ வந்து என்ன இருக்குன்னா அவங்களுக்கும் என்னது சேம் eigen values தான் இருக்கும், ரைட்? அப்போ சம் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிரின்சிபல் டயகனல் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து ட்ரேஸ். இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். சம் ஆஃப் eigen values வந்து ட்ரேஸ். அதே வந்து ப்ராடக்ட் ஆஃப் eigen values, சம் ஆஃப் eigen values வந்து ட்ரேஸு. ப்ராடக்ட் ஆஃப் eigen values பார்த்திங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஷார்ட் ஃபார்மாக நம்ம வந்து எழுதலாம், ஃபுல்லாக வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டு இருக்க தேவையில்லை. சரி, இப்போ lambda 1 lambda 2 வந்து ஏவோட eigen valuesஸாக இருந்துச்சு அப்படின்னா தென் த eigen values ஆஃப் கே ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா கேன்னு ஒரு ஸ்கேலர் வந்து அந்த மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை ஆச்சுன்னா அவங்களுடைய லேம்டா வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா கே lambda 1 அந்த ஸ்கேலரோட மல்டிப்ளை நம்மளுக்கு வரும். அதே ஏ பவர் எம்மாக இருந்துச்சு அப்படின்னா என்னென்னா lambda 1 பவர் எம் lambda 2 பவர் எம் அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஏ இன்வர்ஸாக இருந்துச்சுன்னா அவங்களோட eigen values என்னென்னா வேல்யூஸும் என்னவாக இருக்குன்னா இன்வர்ஸாக கிடைக்கும். இப்போ 2வாக இருந்துச்சுன்னா 1/2 கிடைக்கும், ரைட்? இப்போ 2 ஸ்கொயர் ஏபி 2 ஸ்கொயர் இன்வெர்ட்டிபிள் மேட்ரிசஸ் எடுத்துட்டோம்னா ஏபி அண்ட் பிஏ ரெண்டு பேர்த்துக்கும் என்ன இருக்குன்னா சேம் eigen values தான் இருக்கும். அண்ட் இஃப் ஏ அண்ட் பி be 2 n-row square matrices and if A is invertible matrices அப்போ ஒன்று வந்து நார்மல் இன்னொன்று இன்வெர்ட்டிபிள் மேட்ரிசஸ் அப்படின்னா A inverse B and B A inverse வந்து ரெண்டுக்கும் சேம் கேரக்டரிஸ்டிக் ரூட்டாக தான் இருக்கும். இப்போது 0 is the characteristic root of a matrix எப்போ அப்படின்னா சிங்குலர் மேட்ரிக்ஸ் வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா அதோடைய ரூட் வந்து என்னவாக இருக்குன்னா 0வாக இருக்கும். ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸோடைய கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அவங்களுடைய டைகனல் எலிமெண்ட்ஸ் தான். டைகனல் எலிமெண்ட்ஸ் தான் வந்து அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸாக இருப்பாங்க. ஸோ எக்ஸ்பான்ஷன் பாருங்கள், எக்ஸ்பான்ஷன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், லாம்டாக்கு இந்த வேல்யூஸ் தான் கிடைக்கும். அதனால தான் டைகனல் எலிமெண்ட்ஸ் தான் வந்து என்னென்னா ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸில் வந்து இதாக இருப்பாங்க. ஸோ 2 ஈக்குவல் மேட்ரிக்ஸ் எடுத்துட்டோம்னா ரேங்க் வந்து ரெண்டு பேர்த்துக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஒரிஜினல் மேட்ரிக்ஸ்க்கும் அதோட டிரான்ஸ்போஸ்க்கும் சேம் இது இருக்கும். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா அதோடைய ஆர்டர் என்ன இருக்கும், ரேங்க்கும் என்னவாக இருக்கும்னா என்ன இருக்கும். ஸோ ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இப்போது 5 3 1 3 கொடுத்துட்டாங்க. இதோடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து A minus lambda I equal to 0ன்னு எழுதுகிறோம். இப்போ 5 minus lambda 3 1 3 minus lambda போட்டு that is equal to 0. அப்போ கண்டுபிடிச்சிங்கன்னா டிட்டர்மினன்ட் 5 minus lambda into 3 minus lambda minus 3 is equal to 0. அப்போ 5 3 is 15 minus 5 lambda minus 3 lambda plus lambda square is equal to 0. ஸோ நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 6 2s are 12. 6 2 என்னது ஆட் பண்ணால் 8 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 12 வரணும். -6 -2 போடும்போது கிடச்சிடும். அப்போ lambda minus 6 lambda minus 2 equal to 0. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்னது இதுதான் கிடைக்கும். அப்போ லேம்டாவோட வேல்யூ என்னது 6, 2. அப்போ ஃபஸ்ட்டு லேம்டா 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 minus 2 3 minus 2. அப்போ என்னென்ன ஆகும், 3 3 1 1 ஆகும். இப்போது x1 is equal to -x2. அப்போ x1 1ன்னு வச்சிட்டோன்னா x2 என்னது வரைக்கும் -1 இருக்கும். அதோடைய ரெக்வயர்டு வெக்டர் வந்து பார்த்திங்கன்னா 1/√2 -1/√2. ஸோ அப்போ ரியல் சிமெட்ரிக் மேட்ரிசஸ் வந்து டயக்னசிபிள் மட்டும் கிடையாது, ஆர்த்தோகனலி டயக்னசிபிளும் கூட. if matrix A வந்து ஆர்த்தோகனலாக இருந்துச்சு அப்படின்னா if and only if its inverse is equal to its transpose, அது இன்வர்ஸும் வந்து டிரான்ஸ்போஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இப்போ ஒரு lambda 1 lambda 2 வந்து டிஃப்ரெண்ட் eigen values of A அப்படின்னா அவங்களோட eigen vectors எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா U transpose of V is equal to 0.
Multiple choice questions. The rank of 3 by 3 matrix which is a non-singular matrix is. So non-singular matrix na determinant of A வந்து not equal to 0. அப்போ 3 by 3 அப்படின்னா அதோடைய ஆர்டரே தான் நம்மளுக்கு என்னது ரேங்க். அப்போது ஆர்டர் ஆஃப் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஃபார் அ 2 by 2 மேட்ரிக்ஸ் how many eigenvalues will that matrix possess? ஸோ 2 by 2 மேட்ரிக்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ eigenvalues அதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம போடுவோமா. ஸோ நம்மளுக்கு 2 lambdas வருமா, lambda ஸ்கொயர் வருமா, therefore நம்மளுக்கு 2 eigenvalues தான் அந்த மேட்ரிக்ஸுக்கு இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். தேர்ட் ஒன் இஸ் கன்சிடர் த மேட்ரிக்ஸ் எம் இஸ் ஈக்குவல் டு ஃபுல்லாமே நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா எல்லா எலிமெண்ட்ஸுமே 1 1 1 1 ரைட். ஸோ இந்த எம்மோட eigenvalues என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 0 3. இது நீங்கள் அந்த a மைனஸ் லேம்டா ஐ ஈக்குவல் டு 0. ஸோ இதில் போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி லேம்டா வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். And the exponential of m simplifies to identity matrix. அப்போ அந்த exponential of m அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் e power m is equal to I plus e power 3 minus 1 by 3 into m. The eigenvalues of matrix A matrix உடைய eigenvalues என்ன அப்படின்னா 0 0 and 14. The eigenvalues of antisymmetric matrix A is equal to 0 minus n3 n2. ஸோ இது எல்லாமே நீங்கள் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும்னா A மேட்ரிக்ஸு மைனஸ் லேம்டா ஐ போடணும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா மைனஸ் லேம்டா மைனஸ் n3 n2 n3 0 மைனஸ் ஜீரோ இல்லை மைனஸ் லேம்டா வரும் மைனஸ் n2 n1 மைனஸ் லேம்டா. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண ஈக்குவல் டு 0. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சால்வ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும் என்னங்கிறது. ஸோ a 2 by 2 matrix A has eigenvalues of e power I pi by 5 and e power I pi by 6. ஸோ என்னோட வேல்யூ அந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is equal to 60. ஸோ this is a matrix. இந்த மேட்ரிக்ஸோடைய eigenvalues என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is 707. ஸோ எப்படி 707 வரும்? இதில் நம்ம என்ன பண்ணிக்கணும், மைனஸ் லேம்டா 0 மைனஸ் லேம்டா போடணுமா. ஸோ மைனஸ் லேம்டா 2i 3i மைனஸ் 2i மைனஸ் லேம்டா 6i minus 3i minus 6i minus lambda. This is equal to 0. இதுதான் நம்மளுடைய characteristic equation. A minus lambda is equal to 0. So இப்போ இது determinant கண்டுபிடிங்க. minus lambda into plus lambda square plus 36i square. 6 6 are 36. அடுத்தது minus 2i into இது போடும்போது என்ன வரும்னா பார்த்தீங்கன்னா 2i lambda plus 18 I square, right, plus 3i into 3 2 6 2 are 12 12i minus 12i square minus 3i lambda that is equal to 0. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், minus lambda cube minus 36i square lambda minus 4i square lambda minus 36i square I cube plus 36i cube minus 9i square lambda. This is equal to 0. இதில் இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆகிடுவாங்க. ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா மைனஸ் லேம்டா கியூப் மைனஸ் 36 மைனஸ் 4i மைனஸ் 4 மைனஸ் 9. அப்போ இவங்க மூணு பேர்த்தையும் ஆட் பண்ணுமா, மைனஸ் லேம்டா கியூப் மைனஸ் 49i ஸ்கொயர் லேம்டா இஸ் ஈக்குவல் டு 0. ரைட். இப்போ நம்மளுக்கு லேம்டா ஸ்கொயர் அப்படிங்கிற டேர்ம் நம்மளுக்கு வரல. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ ஸ்கொயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 1. அப்போ மைனஸ் 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், லேம்டா கியூப் மைனஸ் 49 இன்ட்டு மைனஸ் 1 லேம்டா இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இது ப்ளஸ் 1 ஆயிருமா. அப்போ மைனஸ் லேம்டா கியூப் ப்ளஸ் 49 லேம்டா இஸ் ஈக்குவல் டு 0. இதை நம்ம எப்படி மாற்றி எழுதிக்கலாம், லேம்டா கியூப் மைனஸ் 49 லேம்டா இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ லேம்டா பிரிங்க, லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 49 equal to 0 வா. இப்போ lambda is equal to 0, lambda square is equal to 49. ரைட். அப்போ lambda square is equal to 49 lambda is equal to என்னது 7. ஸோ நம்மளுக்கு ரெண்டு ரூட் என்னது 7 கிடைக்கும். இது வந்து 0. ஸோ 707 தான் ஆன்சர். ஸோ நம்ம ஜீரோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஜீரோவாக இருக்குது அதனால் ஜீரோவாக தான் இருக்கும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா லேம்டா நம்ம அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ரிசஸ் A, B and C கொடுத்துருக்காங்க. இவங்களில் யார் எந்த கம்யூட்டேஷன் ரிலேஷன் வந்து நம்மளுக்கு ஃபாலோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா D தான். ரைட். தேங்க்யூ.